வணக்கம். ஸ்ரீ பாலாம்பிகை ஜோதிடம், ஜாதகம், ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி போன்ற அனைத்து ஜோதிட சேவைகளுக்கும் அழைக்கவும். வாட்ஸ்அப் எண் 8308400583. தொடர்பு எண் 9361357267. ஜாதகத்தில் வரக்கூடிய திசை புத்தி பரிகாரம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புத்தி பரிகாரம், இதை பற்றி சற்று விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். ஒருவருடைய வாழ்வை நிர்ணயிப்பது முன்ஜென்ம கர்மவினை. இதையே விதிப்பயன் என்று சொல்கிறோம். ஒழுக்கம், மனிதாபிமானம், நேர்மை, கலாச்சார கட்டுப்பாடு போன்றவை ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய விதிகள். இத்தகைய விதிகளை அவன் மீறும்போதுதான், சட்ட விதியை மீறும்போது தண்டனைக்கு ஆளாவது போல, நல்லவற்றை செய்ய தவறிய காரணத்தால் கொடும் தீவினை மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஒரு மனிதன் செய்கிற தீய செயல்கள் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனை நோக்கியே திரும்பும் என்கிறது சாஸ்திரம். அந்த சமயம் அந்த தீய பலன்களை மனிதன் இந்த ஜென்மத்திலும் அனுபவிக்கக்கூடும், அல்லது அடுத்து வரும் பிறவிகளிலும் அனுபவிக்கக்கூடும். இதைத்தான் விதி என்கிறோம். முன்ஜென்ம பயனாக ஒருவர் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க இருப்பது சுகங்களா அல்லது சோகங்களா என்பதைதான் அவரவர் ஜாதக தசாபுத்தி விரிவாக எடுத்து காட்டுகிறது. ஒரு காலத்தில் அவன் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா? ஆனால் இன்றோ தெருவில் நிற்கிறான் என்பார்கள். அதுபோல ஒரு காலத்தில் அவன் அடுத்த வேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் இருந்தவன். ஆனால் இன்றோ சமுதாயத்தில் பெரிய மனிதாக நல்ல அந்தஸ்தில் இருக்கிறான் என்பார்கள். இதில் இருந்து என்ன தெரிகிறது? எதிர்காலத்தில் யாருடைய வாழ்க்கை நிலையும் இன்று இருக்கும் இதே நிலையில் இருப்பதில்லை. அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தவனும் இல்லை என்று சொல்வார்கள். அது என்ன 30 வருடம்? சனியின் சஞ்சாரத்தை கணக்கிட்டுதான் நம்மவர்கள் அப்படி சொல்லி வைத்தார்கள். சனி ஒரு ராசியில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அதே ராசிக்கு வந்து சேர 30 வருடங்கள் ஆகிறது. அந்த 30 வருட காலகட்டத்திற்குள் ஒருவரின் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்கிறது. விண்வெளியில் புதிது புதிதாக கிரகங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வந்தாலும், யுகம் யுகமாக ஜோதிட ரீதியில் பலன் தரும் கிரகங்கள் 9. இதில் ராகு கேது கண்களுக்கு தெரியாத சாயா கிரகங்கள். இந்த 9 கிரகங்களும் நமது முன்ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப இந்த ஜென்மத்தில் பலன் தரும் பணியை செய்கிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது என்ன? ஒருவர் துன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என விதி இருந்தால், தன் மதியை பயன்படுத்தி துன்பங்களுக்கு நிவர்த்தி தேடி அதை செய்து அந்த துன்பங்களில் இருந்து பாதிப்பு இல்லாமல் மீண்டு வருவதே விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு பொருள். நல்ல திசையை நோக்கி ஒருவரின் புத்தி செல்ல வேண்டும் என்றால், ஜாதகப்படி அந்த நபருக்கு நல்ல தசாபுத்தி நடைபெற வேண்டும். ஒருவருக்கு தசாபுத்தி பாதகமாக இருந்தாலும் அதற்கேற்ப எளிய பரிகாரம் செய்தால் பாதகமான தசாபுத்தியும் சாதகமாக மாறும். அனைத்து ராசிக்காரர்களும் அவரவர் ஜாதக தசாபுத்திக்கு ஏற்ப அந்தந்த கிரகங்களுக்கு வழிபாடு, பரிகாரம் போன்றவற்றை தாராளமாக செய்யலாம்.
சூரிய திசை புக்தி நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வணங்க வேண்டும். அன்றைய தினம் சிகப்பு ஆடை அணியலாம். கோதுமையால் தயாரித்த உணவை பசுவுக்கோ அல்லது காக்கைக்கோ தர வேண்டும். திங்கள் கிழமையில் சிவ வழிபாடு செய்வது இன்னும் விசேஷம். மாணிக்கம் என்ற இரத்தினத்தை வலது கையில் மோதிர விரலில் வெள்ளியில் செய்து அணியலாம். சூரியனுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் 9 முறை ஜபித்து வர வேண்டும். சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் அச் வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தந்தோ சூரிய பிரசோதயாத். சந்திர திசை புத்தி நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். திங்கள் அன்று அம்பாளை வணங்க வேண்டும். சந்திரனுக்கு உகந்த தெய்வம் அம்மன்தான். வெள்ளை நிற ஆடை அணியலாம். அல்லது நீங்கள் அணியும் உடையில் சிறிய அளவிலாவது வெள்ளை நிறம் இருப்பது நல்லது. நெல் தானியத்தை ஒரு கைப்பிடி அளவு பறவைகளுக்கு வைக்க வேண்டும். வலது கை மோதிர விரலில் முத்து மோதிரம் அணியலாம். பசுமாடுக்கு உணவு தர வேண்டும். இதனால் மன அமைதி ஏற்படும். புத்தி தெளிவு பெறும். புத்தி தெளிவாக இருந்தாலே அனைத்து காரியங்களும் நடக்கும். ஸ்ரீ சந்திர காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத் வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தந்தோ சோம பிரசோதயாத். செவ்வாய் திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். முருகப்பெருமானையும் துர்காதேவியையும் வணங்க வேண்டும். சிகப்பு ஆடை அணியலாம். சிகப்பு மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பவள மோதிரம் அணிய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் கையில் செம்பு காப்போ மோதிரமோ அணிந்தால் நன்மை தரும். பருப்பு சாதம், அதாவது துவரம் பருப்பை சாதத்தில் கலந்து காக்கைக்கு வைக்க வேண்டும். செவ்வாய் பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்லி வர வேண்டும். ஸ்ரீ அங்காரக காயத்ரி மந்திரம் ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தந்தோ பெலம பிரசோதயாத். புதன் திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். பெருமாளை வணங்க வேண்டும். துளசியை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 5 பேருக்கு புளிசாதம், தயிர் சாதம் தானமாக கொடுக்க வேண்டும். அத்துடன் காக்கைக்கும் வைக்க வேண்டும். பசுவுக்கு கீரை தர வேண்டும். பச்சை பயிரை வேக வைத்து இறைவனுக்கு படைத்து அதை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். மரகத பச்சை அல்லது சாதாரண பச்சை நிறத்தில் இருக்கும் இரத்தினத்தை மோதிரம் செய்து வலது கையில் மோதிரம் விரலில் அணியலாம். 9 முறை புதன் பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். ஸ்ரீ புத காயத்ரி மந்திரம் ஓம் கஜத் வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தந்தோ புத பிரசோதயாத். குரு திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் பெருமாளையும் அல்லது நவகிரகங்களில் உள்ள குரு பகவானையோ வணங்க வேண்டும். வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கொண்டை கடலையை இறைவனுக்கு படைத்து அதை பிரசாதமாக சாப்பிட வேண்டும். கொண்டை கடலையை சிலருக்கு தானம் செய்யலாம். அல்லது ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலையை காக்கைக்கும் வைக்கலாம். முல்லை மலர் அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மலர்களை ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கோ பெருமாளுக்கோ சமர்ப்பிக்கலாம்.
புஷ்பராக ரத்தினத்தை வலது கையில் ஆள்காட்டி விரலில் மோதிரமாக அணியலாம். 9 முறை குருவுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை வியாழந்தோறும் சொல்லி வர வேண்டும். ஸ்ரீ குரு காயத்ரி மந்திரம். ஓம் வ்ருஷபத்வஜாய வித்மஹே க்ருணி ஹஸ்தாய தீமஹி தந்தோ குரு பிரசோதயாத். சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமியையும் அரங்கநாதரையும் வணங்க வேண்டும். இனிப்பை தானம் செய்ய வேண்டும். வெள்ளை நிறத்தில் இருக்கும் இனிப்பு வைத்து ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்க வேண்டும். மொச்சை பயிரை சாப்பிட வேண்டும். அத்துடன் மொச்சை பயிரை தானம் செய்ய வேண்டும். மல்லிகைப்பூ, தாமரையை ஸ்ரீ மகாலட்சுமி சமர்ப்பிக்க வேண்டும். சுக்கிர பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும். ஸ்ரீ சுக்ர காயத்ரி மந்திரம். ஓம் அச்வதாஜாய வித்மஹே தனுர் ஹஸ்தாய தீமஹி தந்தோ சுக்கிர பிரசோதயாத். சனி திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். சனிக்கிழமையில் அனுமாரையும் திருப்பதி பெருமாளையும் வணங்க வேண்டும். நீலம் அல்லது கருப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். எள் சாதத்தை காக்கைக்கு வைக்க வேண்டும். நல்லெண்ணெய் தானம் கஷ்டத்தை தீர்க்கும். ஆகவே சனீஸ்வர ஆலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுக்கு நீலம் அல்லது கருப்பு வஸ்திரத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். சனி பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ சனீஸ்வர காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தந்தோ மந்த பிரசோதயாத். ராகு திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை தேவியை வழிபட வேண்டும். உளுந்து வடையை தானம் செய்யலாம். உளுந்தை பறவைகளுக்கு வைக்க வேண்டும். புளிசாதத்தை ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும். ஹோமேதக ரத்தினத்தை இடது கையில் சூரிய விரலில் மோதிரமாக அணிய வேண்டும். நீல ஆடை அணிய வேண்டும். ராகு பகவானுக்கு உகந்த காயத்ரி மந்திரத்தை 9 முறை ஜெபிக்க வேண்டும். ஸ்ரீ ராகு காயத்ரி மந்திரம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தந்தோ ராகு பிரசோதயாத். கேது திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற பரிகாரம். வியாழக்கிழமையில் விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல்லை சமர்ப்பித்து வணங்க வேண்டும். நல்லது. பறவைகளுக்கு கொள்ளு தானம் நல்லது. வைடூரிய ரத்தினத்தை மோதிரமாக இடது கையில் மோதிர விரலில் அணிய வேண்டும். பல நிறங்கள் கலந்த வஸ்திரம் அணியலாம். ஸ்ரீ கேது காயத்ரி மந்திரம். ஓம் அச்வதாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தந்தோ கேது பிரசோதயாத். இப்படி அந்தந்த திசை மற்றும் புக்திகளுக்கு ஏற்ற பரிகாரங்களை அந்தந்த கிழமைகளில் செய்தாலே குறிப்பிட்ட கிரகங்களால் ஏற்படும் பெரிய அளவிலான பாதகங்களை தவிர்க்கலாம். நம்பிக்கையுடன் இந்த பரிகாரங்களையும் கிரகங்களுக்குரிய காயத்ரி மந்திரங்களையும் நம்பிக்கையுடன் உச்சரித்து வந்தால் காயத்ரி தேவியின் ஆசியாலும் கிரகங்களின் அருளாலும் நன்மைகள் கிடைக்கும். மேலே குறிப்பிட்டவைகள் அனைத்தும் பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் உள்ள கிரகங்களின் அமைப்பை பொறுத்து சற்று மாறுபடும். அவரவர் ஜாதக கட்டங்களின் அடிப்படையில்
அதில் உடன் இருக்கும் கிரகங்களின் அடிப்படையில் சுபர்களின் பார்வையில் அல்லது அசுபர்களின் பார்வையில் பலன்கள் மாறுதல்களுக்கு உட்பட்டவை. ஜாதகம் பார்க்க மற்றும் வாஸ்து நியூமராலஜி ஆலோசனைகளுக்கு அழைக்கவும். தொடர்பு எண் 8380840583 மற்றும் 9361357267. பயனுள்ளது என்றால் பகிரவும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி. பின்னணி குரல் வர்ணனை திருமதி பிரவீணா பருதிவளவன். நன்றி, வணக்கம்.